அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கரூர் அஸ்வ மணிமேகலை. இப்போது இந்த பதிவு எதை சார்ந்ததுன்னா, ரிஷப ராசி ரிஷப லக்ன அன்பர்களுக்கான ஒரு பலன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ராகுகேது பயிற்சி மே 18 ராத்திரி 7:38 பயிற்சி ஆகுது. இப்போ ரிஷப ராசி ரிஷப லக்னக்காரங்களுக்கு அது எந்த அளவுக்கு யோகங்களை தரும், எந்த அளவுக்கு நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்கிறது, என்ன வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். பொதுவாகவே ரிஷப ராசி ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருட கிரக பயிற்சி வருடப்பயிற்சி பலன்கள் எல்லாமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜாக்பாட் ராசி அப்படிங்கிறதே ரிஷபம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த குரு விலகினதுக்கப்புறம் தான் இந்த ஜாக்பாட்டை அவங்களால உணர முடியும். ஏன்னா சனி 3ஆம் பார்வையாக பார்க்குறாரு. இப்போது இந்த ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராகுகேதுகள் எந்த அளவுக்குன்னா, காசு பணம் பொருளாதாரம்னு சொல்லக்கூடிய 2, 6, 10 அப்படின்ற பொருளாதாரங்கிற இடத்த, குடும்பஸ்தானங்கிற இடத்த, வாக்குஸ்தானங்கிற இடத்த ராகு கையில் வச்சுருக்காரு. இப்போ கோட்சாரத்தில் 10ஆம் இடத்துக்கு ராகு வரப்போகிறாரு ரிஷப ராசிக்கு. சரி, இது நல்லதா அப்படின்னு கேட்டால், 10ல் ஒரு பாம்பேனும் இருக்கணும்னா, இப்போ 10க்கே ராகு வரல, தொழிலே இல்லைங்க எனக்கு அப்படின்னா தொழில் அமையும். தொழிலே இல்லாதவர்களுக்கு தொழில் அமையும். அது என்ன மாதிரி? இது அது ஒரு நெட்வொர்க் வீடுங்க. கும்பத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, ஒரு மிதுன துலாம் கும்பம் காற்று ராசி. இந்த காற்றில் அடக்க முடியாத காற்று அப்படிங்கிறது சூறாவளி, புயல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதனால தான் அதில் பாதி சமுத்திரத்துக்கு இருக்கு. அப்போ அந்த இடத்துல தொழில் பாவமாக உங்களுக்கு அமைகிறதுனால தான் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தை நிரந்தரமாக ஒரு தொழில்னு ரிஷபத்துக்கு எடுக்க முடியாது. டக்குன்னு ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க கூட டக்குன்னு ஒரு விஆர்எஸ் கொடுத்துட்டு வந்துடுவாங்க. எதிர்வராமல் தன் வேலையை இழந்துட்டு வந்துடுவாங்க. அது என்ன காரணம் தெரியுங்களா? அட்டமாதிபதிக்குண்டான பாக்யஸ்தானமே அட்டமஸ்தானமாகி அந்த குருவுடைய நட்சத்திரம் 10ஆம் இடத்துல இருக்கிறது தான் கான்செப்ட். அப்போ உங்களுக்கு பாக்யம்ங்கிற இடத்துல குரு நீசமாகி அட்டமாதிபதியை குருவாகி இந்த குருவுடைய நட்சத்திரம் தொழில்ஸ்தானம்ங்கிற இடத்துல இருக்கிறதுனால தான் மேக்சிமம் உங்களுக்கு தொழில் கிடைச்சும் அற்புதமான ஒரு வாய்ப்புகள் கிடைத்தும் அதை தக்க வைத்து கொள்ள முடியாமல், அது உங்கள் ஈகோவோட டச் பண்ணுற மாதிரி ஒரு அம்சத்தை இயல்பாகவே ரிஷபராசிக்கு பேட்டர்ன் வச்சுருக்கான். அப்படி இருக்கும்போது இந்த ராகு இழந்த வேலையை மீட்டு தருவது. நீங்கள் தொழில் ரீதியாக ஏதாவது முயற்சி பண்ணினீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ராகு உங்களுக்கு பயங்கரமான ஹெல்ப் பண்ணி கொடுப்பார். அதுவும் புரட்டாதியில் இருக்கும் பொழுது உங்களுக்கு வெளிநாடு போகணுமா, போக வைப்பார். காசு பணம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதுல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா 2, 6, 10 பொருளாதாரங்கிற இடத்துல ராகுவுடைய நட்சத்திரம் இருந்தாலும் அதனால தான் அந்த அரசு வேலைங்கிறது, பாட்டு, நல்ல பேச்சாற்றல், வாயினால் சம்பாதிக்கிற வாய்ப்பு, இதெல்லாமே ரிஷபராசிக்கு ஈஸியாக இருக்கும். பாசக்கார பயமில்லாம்பாங்க, அது ராகு கொடுக்கறது. ரொம்ப எமோஷனல் டைப் அப்படிம்பாங்க ரிஷபத்தை. இதெல்லாம் ராகு கொடுக்கக்கூடிய 2, 6 இருக்கக்கூடிய அம்சம். சரி, அதே ஒரு விஷயம் கேது 4க்கு வருதுல, அது நல்லதா? ஒரு விஷயத்தில் நல்லது இருந்தால் ஒரு விஷயத்தில் ஆப்பு இருக்கும்ல, அந்த ஆப்பு கேது தான். சுகஸ்தானங்கிற இடத்துக்கு வரான். இப்போ சுகஸ்தானத்தில் கேது வந்ததுன்னா என்னங்க, மனசு சஞ்சலப்படும். கிரகணம் மாதிரி தகப்பனார் வகைகள், தாயார் வகைகளில் கிரகண தோஷங்களை அது கொடுக்கும். அது மட்டுமல்ல, சொந்த வீட்டை விட்டு வெளியேறி செல்வது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் ஷிஃப்ட் ஆகணும். ஒரு இடத்துல ஜாப் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ரமோஷன் ரீதியாகவோ அல்லது நீங்கள் விருப்பப்பட்டோ அல்லது உங்கள் விருப்பம் இல்லாமலோ நீங்கள் அந்த வீட்டை விட்டு அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு, அது வீடானாலும் தொழிலானாலும், அட்லீஸ்ட் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற ஒரு குழந்தைகள் ஆனாலும் கூட ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுக்கும். அப்படி ஒரு வாய்ப்பு வந்தால் டக்குன்னு பயிற்சி ஆயிடுங்க. யோசிக்காதீங்க. இது நல்லதும் கூட. இல்லைன்னா பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆகிடும். முதல்ல ஷிஃப்ட் ஆகும். ஏன்னா இப்போ வந்திருக்கிற ராகு கேது மெயினாக அவங்களுடைய நட்சத்திரம் இருக்கிற வீட்டுக்கு வர்றாங்க.
அப்போ அவங்களுக்கு ஆதிக்கம் அதிகமாக இருக்கும், பவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கேது நம்ம என்ன மக நட்சத்திரத்தை என்ன சொல்லுவோம்? மக நட்சத்திரத்தை பொறுத்தவரை இறந்து போன முன்னோர்கள் அப்படித்தானே சொல்லுவோம். அப்போது அந்த பிதர்களுடைய நட்சத்திரங்கள் அங்கே இருக்குது. அப்போ முன்னோர்களுடைய அனுகிரகம், நம்ம பாட்டம் பூட்டம் முன்னாடி இருந்தவங்க அவங்களுடைய ஜீன் ஏதாவது நம்ம உடம்புல இருக்கும். நம்ம தாத்தா பாட்டு பல தலைமுறைக்கு முன்னாடி இருந்தவங்களுடைய ஜீன், ஒரு கொலகாரன் கூட இருந்திருப்பார், அவருடைய ஜீன் கூட நம்ம பாடியில் இருக்கும். பல தேசங்கள் சென்று வணிகம் செய்தவராக இருக்கலாம், அவருடைய ஜீன் நம்ம பாடியில் இருக்கும். இப்போ அந்த நட்சத்திரத்தில் அந்த கேது வரும்போது, மக நட்சத்திரத்திலே அந்த கேது ராகுகள் வரும் பொழுது அந்த ஜீனுக்கு அதிகமான பவர் வரும். அப்போ அந்த இடத்தை தேடி போக சொல்லும். திடீர்னு வெளியூர் வெளிநாடு போக சொல்லும், ஹாஸ்டல் போக சொல்லும், அந்நிய மக்கள்கிட்ட போய் பழக சொல்லும். வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் வெறுப்பாக இருக்கும், வீடு கூட பிடிச்ச மாதிரி இருக்கும், வீடு திடீர்னு டஸ்ட் அண்டிக்கும், வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வீக்லி ஒன்ஸ் நல்லா ஒட்டடை அடித்து நல்லா சாம்பிராணி புகை போட்டு வெட்டிவேர் மாலைக்குது வாங்கிட்டு வந்து சாமிக்கு அப்பப்போ நினச்சி சாமிக்கு போட்டு விடுங்க, காய வச்சு போட்டு விடுங்க. வாசமாக இருக்கும், எந்த ஒரு துர்சக்தியும் உள்ளே வராது. நம்மளுடைய இறந்து போன முன்னோர்கள் நமக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள். அப்போ அவர்களுடைய நல்வினை தீவினையை பொறுத்த சில சம்பவங்கள் குடும்பத்தில் நடக்கும். அதுதான் செய்வினை குற்றம்ன்ற. அப்போ நெகட்டிவ் தாட்ஸ், அது நல்லதோ கெட்டதோ தெரியாது, ஆனால் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் நமக்கு வந்து அப்ளை ஆகிறது ஈஸியாக கேட்ச் பண்ணலாம் ரிஷபராசியில். அப்போ அதை நல்ல விஷயமாக நல்ல விதமாக அந்த ஸ்பிரிச்சுவல் கனெக்டிவை நல்லா ரிசீவ் பண்ணுறதுக்கு நம்ம சுத்தமாக இருக்கணும். நம்ம வீடு நம்ம எல்லாம் மனசு சுத்தமாக, எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாமல் இருக்கணும். இல்லைன்னா வீட்டில் சண்டையாக இருக்கும், படுத்த இந்த வீட்டுக்கு வந்தால் நிம்மதி இருக்குதா அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஒரு தெளிவான மனநிலையில் இருக்கும்போது, நம்ம பரிசுத்தமாக இருக்கும்போது, ஒரு விஷயம் நடந்தாலும் கூட ஏப்பா அப்படி நடக்குது, நம்மளை மீறி சண்டை வர்ற மாதிரி இருக்குது, சரிதான் ஒன்று செய்ய அப்படின்ட்டு ஒரு கோயில் குளத்துக்கு போகலாம், ஒரு பூஜை புனஸ்காரங்களை பண்ணலாம், வீட்டை சுத்தம் பண்ணி ஒரு சாம்பிராணி புகை போடுங்க. இதெல்லாமே பரிகாரங்கள். இப்போ வழிபாடு என்பது மேக்சிமம் சிவாலயங்கள் அப்படிங்கிறத விட இந்த ரிஷபம் இறந்து போன முன்னோர்களையும் குகை கோயில்கள் தெரியுங்களா? அதாவது சின்னதாக ஒரு அண்டர் கிரவுண்டில் போய் கும்பிட்ற மாதிரி இருக்கும். நீங்கள் சித்தர்களுடைய ஜீவ சமாதியெல்லாம் பாருங்களேன். இப்போ இந்த போகர்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி சந்துக்குள்ளே போய் தான் கும்பிட்ற மாதிரி இருக்கும். வள்ளி குகை பார்த்தீங்கன்னா கேது. இந்த ஒரு சமுத்திரத்து ஒரு பாறைக்குள்ளெல்லாம் ஒரு குகை இருந்து சாமி இருக்கும்ல, அது எந்த சாமியாக இருந்தாலும் சரி, ஒரு பாறை இடுக்குள்ளே சந்துக்குள்ளே பொந்துக்குள்ளே மலை மேலே பாறைகளுக்குள்ளே கரடு முரடான இடங்கள்ல நடந்து போய் இறை வழிபாடு பண்ணுறது, இதெல்லாம் கேது தான். அப்போது அந்த மாதிரி போய் ஞானத்தை, ஆன்மீகத்தை, யாத்திரையை மேற்கொள்ளுங்க. கேது ஒன்றுமே பண்ண மாட்டார், ஓகேங்களா? இல்லைன்னா ஒரு ருத்ராட்சம் போட்டுக்குங்க. ருத்ராட்சம் போட்டிங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு ருத்ராட்சம் போட்டுக்குங்க. 1.5 வருஷம் தானே, போட்டுக்குங்க. நல்லா இருக்கும், எந்த ஒரு நெகட்டிவ்ஸும் அண்டாது, நல்லா இருக்கும். இப்போ இந்த நாளில் இருக்க போது கேது 8-12 ஆக்டிவேஷன் செய்யும். ஏற்கனவே 12ல் சனி இருக்காது. ரிஷபராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிற கேது 4, 8, 12 கனெக்ட் பண்ணும். 12 கனெக்ட் பண்ணும்போது என்ன, அங்கே மேஷத்தில் அஸ்வினி இருப்பார், மூல நட்சத்திரம் இருக்கும் இல்லையா? 4, 8, 12 என்பது என்ன? யாத்திரைகள், தூர தேசங்கள், மாலை போட்டு போகிறது, வீட்டை விட்டு வெளியேறது, இது எல்லாமே பண்ணுறது சிறப்பு, ஓகேங்களா? ராகு நல்ல பலனை தருவார். கேது கொஞ்சம் யோசித்து செயல்படுவதற்கு தன்னை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தும். அவ்வளவுதான், வேற ஒரு பிரச்சனையும் இல்லை. பிள்ளைங்க ஹாஸ்டல்லேருந்து வேறு ஸ்கூல் மாற்றுறதா இருந்தாலும் சரி, ஹாஸ்டல் மாற்றுறதா சரி, வீடு மாற்றுறதா சரி, தொழில் மாற்றுறதா இருந்தாலும் சரி, மாற்றணும்னு தோணுச்சுன்னா மாற்றிடுங்க, அது சிறப்பு. அங்கே இருந்து பிரச்சனைகளை அதிகரிக்காது, ஓகேங்களா? நன்றிங்க. 2ஆம் இடத்துக்கு குரு வேற வர்றாரு. குரு வரும்போது அட்டமாதிபதி குரு 2ஆம் இடத்துக்கு வராரு. கடன் கொஞ்சம் பொருளாதார ரீதியாக கடன்லாம் வர்ற மாதிரி இருக்கும். 4ல் இருக்கிற கேது, கடன் வாங்கி சொத்து வாங்காதீங்க. ரிஷப லக்னம், கடன் வாங்கி சொத்து வாங்காதீங்க தயவுசெய்து. கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. ஏன்னா கேது 3ஆம் பார்வையாக குருவை பார்ப்பார், கடனை ஏற்படுத்துவார். காசு பணம் வரும். ரிஷபராசிக்கு ஜாக்பாட்டுங்கிறாங்க, காசு பணம் வரும்.
அதே சமயம் கேது பார்க்கும்போது அளவில்லாத கடனை ஒரு வருடத்தில் ஏற்படுத்திட்டு போயிடுவார். அதனால் கடன் வாங்குறத ஜாக்கிரதையாக வாங்குங்க. கடன் வாங்கி சொத்து வாங்காதீங்க. தேவைகளுக்கு வாங்குங்க, கடன் வாங்கி சொத்து வாங்காதீங்க. ஓகேங்களா? நன்றிங்க, வணக்கம், வாழ்த்துக்கள். மீண்டும் இதில் ஏதாவது உங்களுக்கு ஒரு சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் தெரிவிங்க, நான் பதில் சொல்கிறேன். மீண்டும் வேறு ஒரு ராசி. அனைவருக்கும் எல்லாமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமாக வாழ இறைவனை வேண்டிக் கொள்கிறேன்.